அனைவருக்கும் தம்பி விக்டர் வழங்குவார். இனி அவர்தான் தமிழ்நாட்டின் பண வாரியத்தை எங்கள் கட்சியின் சார்பாக பார்த்துக் கொள்வார். தமிழன் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடா என்ற உணர்வு கொண்ட என் உயிரினும் மேலான தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். சாரி, மதியம் ஆயிட்டு, நண்பகல் வணக்கம். இப்ப பாத்தீங்கன்னா இதுதான் பனைமரம். இந்த பனைமரம் வந்து தமிழ்நாட்டின் தேசிய மரம். எப்படி? தமிழ்நாட்டின் தேசிய மரம். ஆனா இந்த பனைமரத்துல இருந்து இயற்கையா கிடைக்கக்கூடிய பணங்கள்ல, அதாவது எங்க அண்ணம்பாணியில பணம் பாலை, பத்திரகாளி அம்மன் பாலை, நம்ம தாயோட பாலை இறக்க தடை, தாயின் முளை மார்பில் பால் குடிக்க கூடாது என்று கூறிய அரசு தமிழ்நாடு அரசு. இது ஒரு அரசு, மானங்கட்ட அரசு. இதுதான் திராவிட மாடலடா. ஒரு நாள் பாருங்க, ஒரு நாள் என் அண்ணன் சீமான் வருவாரு. அன்று உங்கள் மதுவான ஆலைகள் அனைத்தும் அடித்து நொறுக்கி மூடப்படும். எங்கள் பழங்காடுகள் அனைத்தும் பனை தோட்டங்களாக பராமரிக்கப்படும். பனை மரங்கள் பாதுகாக்கப்படும். புரட்சி என்றாவது ஒரு நாள் நிச்சயம் வெல்லும். புரட்சி செய், நாம் தமிழர். அது மட்டும் இல்ல, இப்போ உலக பொதுமறைன்னா திருக்குறள் தான். உலகத்துக்கே தெரியும், திருக்குறள் தான். அந்த திருக்குறளத்துல இடம் பெற்ற ரெண்டே மரம், ஒன்னு பனை மரம், இன்னொன்னு மூங்கில். உண்மையா இல்லையா? நான் வந்து டிகிரி முடிச்சிருக்கேன், போப்ஸ் காலேஜில் டிகிரி முடிச்சிட்டு பனை ஏற தொழில், நம்ம பாரம்பரியமான தொழிலை விட்டுறக்கூடாது. ஊருக்கு ஊரு துணைகளை கட்டி தமிழனின் பாரம்பரியத்தையும் பண்பாட்டையும் சீர்குலைத்த அரசியல்வாதிகளுக்கு மத்தியில் ஊருக்கு ஊரு அணைகளை கட்டி நமது பாரம்பரியமான விவசாயத்தை பெருக்கியவர் நமது தாத்தா காமராஜர் என்பதை யாரும் மறந்துடக்கூடாது. மக்களே, சிந்தித்து பார்க்க வேண்டும். மாடு மேய்ச்சவனை படிக்க வச்சாரு. உண்மையா இல்லையா? அதுபோல திருக்குறளை வந்து உழுதுண்டு வாழ்வோரே வாழ்வோர் என்பது திருவள்ளுவரின் குரல். ஆனா எங்க அண்ணன் சீமானும் என்னோட குரல் வந்து கல்லுண்டு வாழ்வோரே வாழ்வோர் என்பது இந்த பனைத்தமிழர் விக்டர் மற்றும் அண்ணன் சீமானின் குரல். சிந்திங்கள் மக்களே, சிந்தித்து செயல்படுங்கள், விழித்துங்கள். இல்லை என்றால் மது உண்டு வாழ்வோரே வாழ்வோர் என்பது திராவிட மாடலின் குரலாக மாற்றி விடுவார்கள். மக்களே, திராவிட மாடலின் குரலாக மாற்றி விடுவார்கள். அதனால வருகின்ற 26/2026 தேதி தயவு செய்து இங்க வந்து எல்லாருமே குடிப்பாங்க. இப்ப நம்ம வந்து ஜாதி வாரியா மட்டும்தான் பிரிக்கப்பட்டிருக்கோம். நாடாறு, கோணாறு, தேவரு, செட்டியாறு, கவுண்டர், வன்னியர், பல்லர், பறையர், படையாச்சி என்று ஜாதி வாரியாக பிடிக்கப்பட்டிருந்தாலும் நாம் அனைவரும் தமிழர்கள்.